காலை நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற ஜனம் நீங்கள் பாக்கியவான்கள். ஒருவேளை கண்ணீரோடு, பிரச்சனையோடு, போராட்டங்களோடு, சொல்ல முடியாத ஒரு துக்கங்களோடு வந்திருந்தால் கர்த்தர் உங்கள் துக்கங்களை எல்லாம் சந்தோஷமாய் மாற பண்ணுவார். அவருடைய வார்த்தையின்படியே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார். உங்களுக்குள் சமாதானங்களை கொடுப்பார். நம் தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் இந்த காலை நேரத்தில் ஆவியானவர் நம்மோடு பேச விரும்புகிற சில காரியங்களை உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். நாம் வாசித்த வேத பகுதிகளிலே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 1-4 வசனத்தில் ஒரு முக்கியமான நிகழ்வை பார்க்கிறோம். அன்றைக்கு ஆதி சீசர்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடினார்கள். குறிப்பாக ஒரு நாள் எல்லாரும் கூடினார்களாம். அந்த நாள் எந்த நாள்? பெந்தேகோஸ்தே எனும் நாள் வந்தபோது. எல்லாரும் சொல்லுங்க, பெந்தேகோஸ்தே எனும் நாள் வந்தபோது. இந்த காலை நேரத்திலே பெந்தேகோஸ்தே என்பதின் அர்த்தம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கிரேக்க பதத்தில் பென்டே என்றால் 50 என்ற அர்த்தம். இயேசுவானவர் மரித்து உயிர்த்தெழுந்த நாளில் இருந்து 50வது நாள் பெந்தேகோஸ்தே நாள். இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பின்பு 50வது நாள் பெந்தேகோஸ்தே நாள். இன்றைக்கு உலகளாவிய நாட்களிலே இன்றைய தினம் பெந்தேகோஸ்தே ஞாயிறு என்று கொண்டாடுகிறார்கள். காரணம், இயேசு மரித்த நாளை நாம் நினைவு கூர்ந்தோம், இயேசு உயிர்த்தெழுந்த நாளை நாம் நினைவு கூர்ந்தோம். இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பின்பாக 50வது நாள் இன்றைக்கு பெந்தேகோஸ்தே நாள் என்று முழு உலகத்திலும் நினைவு கூறப்படுகிறார்கள். அன்றைய தினம் ஆதி சீசர்கள் 120 பேர் மேல் வீட்டறையில் கூடினார்களாம். அவர்கள் ஒருமனப்பட்டு இருந்தார்களாம். அப்படி இருந்தபோது கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின்படி ஆவியானவர் அவர்களை நிரப்பினார். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் வெவ்வேறு பாஷைகளில் பேசத் தொடங்கினார்கள். கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை ஒவ்வொருவரையும் நிரப்பினார். அன்பானவர்களே, தேவனுடைய வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. உங்களுக்கு மாம்சம் இருந்தா உங்க மேல கர்த்தர் தமது ஆவியை ஊற்றுவார். வசனம் என்ன சொல்லுகிறது? மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று கர்த்தர் வாக்குரைத்திருக்கிறார். அன்பானவர்களே, ஆனால் இன்றைக்கு சபையார் தேவ ஆவியை பெறாதது துக்கமான ஒரு காரியம். ஒரு நாள் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு பட்டணத்துக்கு ஊழியம் சென்றபோது அங்கே இருந்த விசுவாசிகளில் சிலர் ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெறாமல் இருந்தார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிப்போம் என்றால், பவுல் மேடான தேசங்களில் வழியாய் அங்கே சில சீசர்களை கண்டு, நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள், பரிசுத்த ஆவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். அன்பானவர்களே, நன்றாய் கவனியுங்கள். அங்கே இருந்த இயேசுவின் சீசர்கள் தான், இயேசுவை பின்பற்றினவர்கள் தான், ஆனாலும் பரிசுத்த ஆவியை பெறவில்லை. பவுல் ஒரு கேள்வி கேட்கிறார், நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து தாழ்மையா இந்த வார்த்தையை கேட்கிறேன். நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கிறீர்கள், நல்லது. ரட்சிக்கப்பட்டு விட்டீர்கள், நல்லது. பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? பரிசுத்த ஆவியின் நிரப்பப்படுதல் அனுபவம் உங்களுக்குள் இருக்கிறதா? பாருங்கள், ஒரு ஆச்சரியமான பதிலை சொல்லுகிறார்கள். அவர்கள் பரிசுத்த ஆவி உண்டு என்பதையே கேள்விப்படவே இல்லையா? அந்த சீசர்கள் பாருங்கள், பரிசுத்த ஆவி உண்டு என்பதை கேள்விப்படவே இல்லையா? அன்பானவர்களே, இந்த காலை நேரத்தில் நீங்களும் நானும் எப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிறோம் என்பதை சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்களும் நானும் திரியேக தேவனை ஆராதிக்கிறோம். மூன்றில் ஒருவராய் இருப்பவர் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. நாம் ஞானஸ்நானம் எடுக்கும்போது எப்படி இருக்கிறோம்? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடுக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் நாம் எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறோம்? பிதாவாகிய தேவனாலும், குமாரனாகிய கிறிஸ்துவினாலும், பரிசுத்த ஆவியினாலும் நாமத்தினாலே ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம். சிலருக்கு இது புரிந்து கொள்ள கடினமா இருக்கிறது. சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பிதாவும் ஒருவர் தான், இயேசுவும் ஒருவர் தான், பரிசுத்த ஆவியானவர் ஒருவர் தான் சொல்றாங்க. வேதத்திலிருந்து ஒரு பிக்சர் உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
ஆண்டவர் இயேசு ஞானஸ்நானத்துக்கு கடந்து போனார். இயேசுவானவர் கவனிங்க, இயேசுவானவர் ஜலத்தில் இறங்கி ஞானஸ்நானம் எடுக்க போகிறார். அப்ப என்ன நடந்தது? வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானது, இவர் என்னுடைய நேசகுமாரன். யார் பேசினது? பிதாவாகிய தேவன் பேசுகிறார். யார் ஞானஸ்நானம் எடுக்கிறார்? குமாரனாகிய இயேசு ஞானஸ்நானம் எடுக்கிறார். அப்போது என்ன நடக்கிறது? பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல ரூபம் கொண்டு அவர் மேல் இறங்கினார். பிதாவாகிய தேவன் பேசுகிறார், குமாரனாகிய இயேசு ஞானஸ்நானம் எடுத்தார். பரிசுத்த ஆவியாகிய தேவன் அவர் புறாவின் ரூபம் கொண்டு அவர் மேல் இறங்கினார். அப்ப 3 வெவ்வேறு தனிப்பட்ட நபர்கள். சிலர் பாருங்க, இன்றைக்கு இருக்கிற தவறான உபதேசங்கள், யெகோவா சாட்சிகள் என்று யெகோவா மட்டும்தான் என்று சொல்லுகிற கூட்டம், அப்படிப்பட்டவர்களுக்கு விழிப்பாய் இருங்கள். சிலர் ஒன்லி ஜீசஸ், இயேசு மட்டும்தான் என்று சொல்லுகிற கூட்டம், அப்படிப்பட்டவர்களுக்கு விழிப்பாய் இருங்கள். சிலர் யெகோவா இல்லை, இயேசு இல்லை, இது பரிசுத்த ஆவியானவர் காலம், வெறுமனே பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லுவார்கள், அப்படிப்பட்டவர்களுக்கு விழிப்பாய் இருங்கள். வேதம் முழுமைக்கும் நீங்களும் நானும் ஒரு திரியேக தேவனை ஆராதிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. என்ன பாஸ்டர், ஒரே தெய்வம் சொன்னீங்க, இப்ப 3 பேரை காமிக்கிறீங்க, எப்படி பாஸ்டர்? இந்த மூவரும் உள்ளடக்கிய தெய்வத்துவமாகிய ஒரே தேவனை ஆராதிக்கிறோம். இந்த ரகசியம் பெரிது. இந்த புரிதலை ஆவியானவர் நமக்கு தர வேண்டும். உங்களுக்கு எளிமையாய் சொல்லும்படி ஒரு உபமானத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். எப்படி முக்கோணங்களுக்கு 3 பக்கங்கள் இருக்கிறதோ, 3 பக்கங்களும் இணைந்து முக்கோணமாய் இருக்கிறதோ, அது போலத்தான் தெய்வத்துவம் என்பது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் இணைந்து தெய்வத்துவம் உடையவர்களாய் இருக்கிறார்கள். 3 வெவ்வேறு நபர்கள் ஒரே தெய்வத்துவத்துக்குள் திரியேக தேவனாய் அவர்கள் அசைவாடுகிறார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, பிதாவாகிய தேவனை தொழுது கொள்கிறோம். தேவனை ஒருபோதும் கண்டதில்லை. குமாரன் மூலமாய் அவரை சந்திக்கிறோம். பாருங்கள், பிதாவை நோக்கி ஜெபிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், பரிசுத்த ஆவிக்குள் ஜெபிக்கிறோம். பாருங்க, எவ்வளவு ரகசியங்கள் ஆண்டவர் வச்சிருக்கிறார் திரியேக தேவனுக்குள். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க? பிதாவை நோக்கி ஜெபிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், பரிசுத்த ஆவிக்குள் ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியாகிய தேவனால் நீங்களும் நானும் நிரப்பப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. பெந்தேகோஸ்தே நாள் சபையின் பிறப்பு நாள். பெந்தேகோஸ்தே நாள் பரிசுத்த ஆவியானவரின் ஊற்றப்படுதல் நாள். ஆண்டவருடைய விருப்பம், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்பதே. அல்லேலூயா. இந்த காலை நேரத்திலே ஒரு 2 காரியங்களை உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். முதல் ஒரு காரியம், பரிசுத்த ஆவியின் நிறைவை பெறுவது எப்படி. இரண்டாவது ஒரு காரியம், பரிசுத்த ஆவியின் நிறைவினால் எனக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன. ஒருவேளை நீங்கள் இந்த காலையில் அபிஷேகம் பெறாதவர்களாய் இருந்தால் ஒரு சின்ன அடித்தளத்தை உங்கள் வாழ்வில் போட விரும்புகிறேன். இந்த வார்த்தையை கேட்டு அதை விசுவாசித்து நீங்கள் கர்த்தரை நோக்கி பாருங்கள். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை அபிஷேகிப்பார். ஒருவேளை அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகள், ஏன் ஆண்டவர் என்னை அபிஷேகித்தார், அபிஷேகத்தினால் எனக்கு தேவன் வைத்திருக்கிற நன்மை என்ன என்கிற ஒரு அடித்தளத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அதிலே கர்த்தர் இன்னும் உங்களுக்கு கிருபைகளை பெருக பண்ணுவாராக, ஆசீர்வாதங்களை பொழிந்தருளுவாராக. கரம் உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. முதலாவது ஒரு காரியம், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட நான் என்ன செய்ய வேண்டும்? எடுத்து வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலிருந்து யாராவது வாசியுங்கள். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். கரம் உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, பாஸ்டர், நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், நான் ஒரு பரிசுத்த ஆவியின் நிரப்புதலுக்குள் வரல, நான் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியோடு இந்த காலையில் இருந்தால், முதல் காரியம், வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்லுகிற ஆலோசனை, தாகமுள்ள இதயத்தை ஆண்டவர் நிரப்புவார். இயேசு பண்டிகையின் கடைசி நாளிலே சகல ஜனங்களையும் பார்த்து ஒரு அறைகூவல் விட்டார். தாகமாய் இருக்கிறவன் என்னிடத்திற்கு வரக்கடவன், தாகமாய் இருக்கிறவன் என்னிடத்திற்கு வரக்கடவன். அப்படிப்பட்டவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும் என்றார்.
இந்த காலை நேரத்தில் அன்பானவர்களே, தாகமுள்ள இதயம் நமக்கு தேவை. உங்களுக்கு எனக்கும் இந்த ஆவியானவர் மேலுள்ள ஒரு தாகம் தேவை. இந்த ஆவியின் நிறைவின் தாகம் தேவை. பாருங்க, உலக பிரகாரமான மாம்ச தாகங்கள் அநேகருக்கு இருக்கும். பாருங்க, தாகமா இருக்கிறவங்களுக்கு தான் அந்த தண்ணியோட அருமை தெரியும் சொல்லுவாங்க. ரொம்ப நேரம் நடந்து களைப்படைந்து அந்த தண்ணீரை குடிக்கும் போது அவனுக்கு இருக்கிற அந்த திருப்தி பாருங்க எப்படி இருக்கும் பாருங்க. ஆத்ம தாகம் ரொம்ப அவசியம். இந்த ஆத்மாவில் அந்த தேவ பிரசன்னத்தை எதிர்பார்த்து வாஞ்சித்து கதறுகிற பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். எனக்கு அந்த ஆவியின் நிறைவு வேண்டும், எனக்கு அந்த அபிஷேகம் வேண்டும், எனக்கு அந்த தேவ வல்லமை வேண்டும் என்கிற ஆத்ம தாகம் இருந்தா கர்த்தர் இந்த தாகங்களை திருப்தியாக்குவார். தேவ மனிதன் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்மா உண்மையில் தாகமா இருக்கிறது. பாருங்க, தாகம் இல்லாத ஆளுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் அது அது அவங்களுக்கு விருப்பம் இருக்க. வசனம் சொல்லுகிறது, திருப்தியா இருக்கிறவன் தேன் கூட்ட கூட என்ன பண்ணிடுவானா, மிதிச்சு நசுக்கி போட்டு போயிடுவான். சிலர் பாருங்க, விருப்பம் இல்லாத ஆளுக்கு நீங்க நல்ல மட்டன் பிரியாணி செஞ்சு கொடுத்தாலும் என்ன பண்ணுவான், என்ன மட்டன் பிரியாணி அப்படின்னு சொல்லுவான். நான் பசியா இருக்கிறவங்களுக்கு ஒரு கஞ்சி கொடுங்க, கொடுங்க கொடுங்க சோத்திரம், நான் கர்த்தர் நல்லவன் அப்படின்னு சொல்லி நல்லா சாப்பிட்டு வயிறார சாப்பிட்டுட்டு நல்ல ஆகாரம் கொடுத்தீங்கன்னு சொல்லுவோம். அப்போ பாருங்க, தாகம் வேணும். பக்கத்துல பாத்தீங்க, தாகம் உங்களுக்கு இருக்கா? ஆவிக்குரிய தாகம் இருக்கா? ஆண்டவர் கேட்கிறார், தாகமா இருக்கிறவன் என்னிடத்திற்கு வரக்கிறவன். நீங்க தாகமா இருக்கிறனால ஆலயத்துக்கு வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு தாகம் இல்லாம இல்லை, ஆனா நீங்க இந்த தாகம் வேணும், உங்களுக்கு இந்த தாகம் வேணும். எனக்கு அந்த ஆவியின் நிறைவு வேண்டும் ஆண்டவரே, நான் ஒரு ஆவியின் நிறைவை பெற்றுக் கொள்கிற தாகம் எனக்கு எப்போது வேண்டும். இயேசு அங்க இருக்க எல்லாரையும் பார்த்து கூப்பிட்டார், தாகமா இருக்கிறவன் என்னிடத்திற்கு வரக்கிறவன். ஏனென்றால் என்னை விசுவாசிக்கும் போது ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு பாயும் என்றார். அதை சொன்ன நோக்கம் என்ன? தமது ஆவியை பிறப்புவதை குறித்து அவர் சொன்னார். அன்பானவர்களே, இந்த காலை நேரத்தில் பரிசுத்த ஆவியை பெறுவது எப்படி? முதல் காரியம், நமக்குள்ள அந்த ஆவி நிறைவுக்கான தாகம் ரொம்ப அவசியம். இரண்டாவது ஒரு காரியம் பார்க்கலாம். நாம் பரிசுத்த ஆவியின் நிரப்புதலை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 13ஆவது வசனத்தை வாசிப்போம். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? கடமையத்து ராமேன் சொல்லுங்க, சத்தமோர் அல்லேலூயா சொல்லுங்க. பரவாயில்லை சொல்லுகிறார். மனுஷனாய் இருக்கிற நமக்கும் மனுஷ தன்மையில் இருக்கிற ஒரு தகப்பனுக்கும் பரலோக தகப்பனுக்கும் ஒரு ஒப்பீடை சொல்லுகிறார். அங்க சொல்லும்போது அழகா சொல்றார், அப்பா நீங்க எல்லாம் பொல்லாதவங்க. பக்கத்துல கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க, நீங்களா கொஞ்சம் சொல்ல பண்ணிட்டீங்களே, நீங்களா கொஞ்சம் சரி, நீங்க தான் சொன்னீங்க, நான் சொல்லல. ஆண்டவர் சொன்ன, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்க பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்குறீங்களா? நல்ல ஈவ கொடுக்குறீங்க. அது ஓமே சொல்றாரு. மீனை கேட்டா நீங்க என்ன தர மாட்டீங்க? பாம்பை தர மாட்டீங்க. அப்பத்தை கேட்டா எதை கொடுக்க மாட்டீங்க? அப்படி யாராவது இருக்கிறீங்களா? எங்க வீட்டுல இருக்கிறாங்க பாஸ்டர், அப்படி யாராவது இருக்கிறீங்களா? சோத்திரம். அம்மா ரொம்ப விவரமானவங்க. நம்ம பிள்ளைகளை நம்மள மாதிரி நேசிக்க முடியாது. பெஸ்ட் கொடுப்போம். எதுனாலும் நல்லது செய்யுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனால் நாம் பொல்லாதவர்கள். வேதம் சொல்லுகிறது, பூமியில் நல்லவன் ஒருவனும் இல்லையே, எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனோம். இருந்தாலும் நமது இந்த மாம்ச அன்பிலே பொல்லாதவர்களாய் நாமே நமது பிள்ளைகளுக்கு நல்லவைகளை தருகிறோம், நல்ல ஈவுகளை கொடுக்கிறோம், நன்மையானவைகளை தருகிறோம். ஆண்டவர் ஒப்பீடு காண்பிக்கிறார். பரலோக தேவன் நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணுகிறவர், தமது மலையை வசிக்க பண்ணுகிறவர், எல்லார் மேலும் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறவர், அன்பின் தேவன், சுத்தம் உள்ளவர். அவரை போல பரிசுத்தம் உள்ள தேவன் யாரும் இல்லை. அப்படிப்பட்ட மகத்துவமான தேவன் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியம், நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். இந்த வார்த்தையை பிடித்துக் கொண்டு, ஆண்டவரே, கொள்ளாத அம்மா அப்பாவே எனக்கு நல்லது செய்யும் போது என் பரலோக தேவன் எனக்கு இந்த பரிசுத்த ஆவியை தர வேண்டும். தேவன் நமக்கு அசுத்த ஆவியை கொடுக்கிற தேவன் அல்ல. சில நேரம் உலக மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்க, அந்நிய பாஷை பேசுறது ஆவியில் நிரப்பப்படுறது ஏதோ ஒரு அசுத்த ஆவி நினைக்கிறாங்க. இல்லை, தேவன் தமது பிள்ளைகளுக்கு பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார்.
தேவன் நமது பிள்ளைகளுக்கு தமது ஆவியை கட்டளையிடுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அல்லேலூயா. நீங்க விசுவாசத்தோடு ஜெபிச்சா தேவன் தமது ஆவியின் வல்லமையை கற்றுக் கொடுப்பார். ஆமென். ஆனா நம்ம எதுக்கு ஜெபம் பண்ணுவோம்? ஆண்டவரே எங்களுக்கு ஒரே ஒரு வீடு கொடுத்துருங்கப்பா, எங்களுக்கு ஒரே ஒரு கார் கொடுத்துருங்கப்பா. கேட்கறதெல்லாம் எப்படி கேட்போம்? ஒரே ஒன்று. ஆனா எல்லாத்தையும் கேட்டுருக்கோம். ஸ்தோத்திரம். நீங்களாம் கேட்காத ஆள் மாதிரி இருக்கு. பரவாயில்லையே, நீங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்களா இருக்கிறீங்க. பக்கத்தில் பார்த்து நீங்க ரொம்ப நல்லவங்க. அல்லேலூயா. நான் சொன்னது திரும்ப சொல்றீங்க பாத்தீங்களா? அதுக்காகவே நீங்க எப்படிப்பட்ட ஆள் தான். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம ஜெபங்கள்லாம் என்ன இருக்கு? ஒரே ஒரு வீடு, ஒரே ஒரு கார், தவறல்ல. உங்க விருப்பத்தை கேட்பது நியாயம் தான். அப்பாட்ட தானே கேட்குறீங்க, கேளுங்க. கர்த்தர் தர வல்லவர். ஆனா என்னைக்காவது அபிஷேகம் பெறாத ஆளு, ஆண்டவரே என்ன ஒரே ஒரு முறை அபிஷேகம் ஜெபம் பண்ணிருக்கிறீங்களா? எனக்கு அந்த ஆவியின் நிறைவு வேணும்னு ஜெபம் பண்ணிருக்கிறீங்களா? இந்த வசனத்தை பிடிச்சு அப்பா எனக்கு உமது பரிசுத்த ஆவியின் வல்லமையை தாரும் ஜெபம் பண்ணிருக்கிறீங்களா? சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், பெரியவரை நான் உற்சாகப்படுத்துறேன். நீங்க இன்னும் இந்த ஆவியின் நிரப்புதலுக்குள்ள அனுபவத்துக்குள்ள வரலனா இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேச விரும்புகிறார். உங்களுக்குள்ள அந்த தாகம் இருக்குமானால், உங்களுக்குள்ள இப்படிப்பட்ட விசுவாச ஜெபம் இருக்கும் என்றால் கர்த்தர் தமது ஆவியை ஊற்றுவது அதிக நிச்சயமாமே. ஹல்லேலூயா. நேற்று தினம் ஒரு இடத்துல நான் ஊழியத்துக்கு செல்லும் போது ஒரு சின்ன வயது டீனேஜ் பிள்ளைகளை பார்க்க நேரிட்டது. அந்த பிள்ளைகளோடு நான் பேசிக் கொண்டிருந்தேன். ஒரு 4 பேரோட பேசும்போது அவங்களுக்கு நான் சவாலா சொன்னேன், எல்லாரும் ஆண்டவர் கிருபையில் ஆண்டவர் அறிந்த பிள்ளைகள், ஆனா ஆவியின் நிறைவு அபிஷேகத்தை பெறல, சும்மா ஒரு பேரளவுக்கு விசுவாசத்தில் இருந்தாங்க. ஆனா அவங்களை உற்சாகப்படுத்தினேன். நீங்க கர்த்தருடைய ஆவியின் நிறைவை பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்க தேவ ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும். தேவ ஆவியினால் பலப்பட வேண்டும். இங்க இருக்கிற நமது சபையின் இளம் பிள்ளைகள், வாலிப பிள்ளைகளை உற்சாகப்படுத்துறேன். கர்த்தர் உங்களை நிரப்ப விரும்புகிறார். மாம்சமான யாவர் மேலே நாவை ஊற்றுவாரா? உங்கள் குமாரரும் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். நீங்கள் தீர்க்க தரிசனங்களை தேடி ஓடக்கூடாதுங்க. நம்ம தீர்க்க தரிசனம் சொல்றவங்களா மாறும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அல்லேலூயா. எனக்கு யாராவது தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்களா? இல்ல. கர்த்தர் நம்மை தீர்க்க தரிசிகளாய் வைத்திருக்கிறார். நம்ம மீது அப்படிப்பட்ட கிருபைகளை, வரங்களை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஏன் மேல அந்த ஆவியின் நிறைவு வேண்டும் ஐயா. எத்தனை பேர் ஜெபிக்க தீர்மானம் எடுக்கிறீங்க? இதுவரை உங்களுக்கு அந்த அபிஷேகத்துக்கு வல்லமை இல்லையா? ஒரு ஜெபம் பண்ணுங்க. இதுக்கு பிரதானம் கொடுங்க. இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து, ஆண்டவரே நான் உமது ஆவியினால் நிரப்பப்பட என்னை அபிஷேகியும் ஆண்டவரே என்று ஜெபம் பண்ணி பாருங்க. வசனம் சொல்லுகிறது, வாயை விரிவாய் தர நான் நன்மையால் நிரப்புவேன். இந்த காலை நேரத்திலும் உங்க வாயை மௌனமா வச்சு ஆண்டவரே என்று கூப்பிட மனதில்லாது இருந்தால் உங்களை ஆண்டவர் நிரப்ப முடியாது. நீங்க ஆண்டவரை நோக்கி என்னை நிரப்பும் ஆண்டவரே என்று வாஞ்சையும் ஜெபமும் ஏக்கமும் இருக்கும் என்றால் கர்த்தர் உங்களை நிரப்ப போதுமானவராய் இருக்கிறார். கரமையத்துறலையா சொல்லலாமா? சத்தமா சொல்லுவோம் அல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியம், நாம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட என்ன செய்ய வேண்டும்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை பாருங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் இந்த சங்கதிகளை குறித்து அந்த வார்த்தையை அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்கள். தேவன் தமக்கு கீழ்ப்படிகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். இங்கே ஆதி அப்போஸ்தலர்கள் சொன்ன ஒரு வார்த்தையை கவனியுங்கள். யாருக்கு தேவன் தமது பரிசுத்த ஆவியை கொடுக்கிறாரா? தேவன் தமக்கு கீழ்ப்படிகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியானவர். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. சில நேரங்களில் பாருங்க, நான் சில தேவ பிள்ளைகளை பார்த்திருக்கிறேன். அவங்களுக்கு தாகம் ரொம்ப இருக்கும், ஆவியின் நிறைவு வேணும், தாகமா இருப்பாங்க, நல்ல செபிக்கவும் செய்வாங்க. ஆண்டவரே என்னை நிரப்புங்க நிரப்புங்கன்னு ஜெபம் பண்ணுவாங்க. எந்த இடத்துல தவறுவாங்கன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு முழுமையாய் கீழ்ப்படிவதில் தவறுவாங்க. இந்த வசனத்தை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அப்போஸ்தலர்கள் அழகாய் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார்கள். யாருக்கு தேவன் தமது ஆவியை ஊற்றுகிறாராம்? தமது வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறவர்களுக்கு, தேவன் தமக்கு கீழ்ப்படிகிறவர்களுக்கு தந்தரின பரிசுத்த ஆவியும் சாட்சியாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியம், தேவ வார்த்தைக்கு முழுமையாய் கீழ்ப்படிய வேண்டும். அன்பானவர்கள் நன்றாய் கவனியுங்கள். பலிபீடத்தில் அர்ப்பணிக்கப்படாதவரை அக்கினி இறங்காது. பலிபீடத்தில் முழுமையாய் ஒப்பு கொடுக்காதவரை அக்கினி இறங்காது. சுயம் சாகடிக்கப்படாதவரை தேவ அக்கினி நம்மை விடாது. உங்களை முழுமையும் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்காதவரை தேவ ஆவியை பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்க தேவ ஆவியாருடைய சித்தத்துக்கு
உங்களை அர்ப்பணிக்காத வரை கர்த்தருடைய நிறைவை நீங்கள் பெற்றுக்கொள்வது கடினமா இருக்கும். இந்த காலை நேரத்தில் ஆவியானவர் உங்களை உற்சாகப்படுத்துகிறார். தெய்வ சித்தத்துக்கும் தெய்வ சத்தத்துக்கும் முழுமையாய் நீங்கள் கீழ்ப்படிவீர்கள் என்றால் கர்த்தர் தமது ஆவியை உங்கள் மேல் ஊற்ற வல்லவராய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. நம் மீது தேவன் தமது ஆவியை ஊற்றுவார். அவர்கள் பேச தொடங்கினார்கள். சிலருக்கு அந்நிய பாஷை பேச சந்தேகம் வரும். கர்த்தர் உங்க நாவல கொடுக்கிற பாஷைகளை பேசுங்க. ஆவியானவர் உங்க நாவல தருகிற வார்த்தைகளை பேசுங்க. நான் உங்களுக்கெல்லாம் சந்தேகம் வந்திருக்காது. நான் வேதாகம கல்லூரி படிக்கும் போது நான் என்ன சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் முதலாளர் நான் சொல்லலை, ஒரு நினைப்பூட்டுதல் இருந்தால் யாருக்கோ ஒருவருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்பதற்காக ஆவியானவர் நினைப்பூட்டுகிறார். அதெல்லாம் நான் மறுபடியும் சொல்றேன். நான் வேதாகம கல்லூரி படிக்கும் போது ஒரு நாள் என் பெட்டில் படுத்திருக்கிறேன். நான் செகண்ட் இயரா தேர்ட் இயரா தெரியல. அப்போ ஒரு நேரம், அப்போ நான் மனசுல ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. நீங்களாம் பாக்கியவான்கள், இந்த சந்தேகம் எனக்கு தான் வந்துச்சு. உங்களுக்கு வரக்கூடாது என்பதற்காக எனக்கு வந்திருக்கு நினைச்சுக்கங்க. அல்லேலூயா. எனக்கு என்ன சந்தேகம் வந்துச்சுன்னா, நம்ம பேசுற அந்நிய பாஷை உண்மையான அந்நிய பாஷையா? அப்படி யாரும் சந்தேகப்பட்டிருக்கீங்களா? அந்நிய பாஷை பேசுறவங்க சந்தேகப்பட்டிருக்கீங்களா? சொல்றேன், நம்ம பேசுற அந்நிய பாஷை உண்மையான அந்நிய பாஷையா அப்படின்னு சந்தேகம் வந்துச்சு. சந்தேகம் வந்துட்டு நான் மனசுல அப்படி ஜோம் பண்ணிட்டே இருக்கிறேன். அப்ப ஆவியானவர் அந்த வினாடியை என்ன பண்ணாருன்னா, நீ எழும்பி பக்கத்துல ஒரு ஃப்ரெண்டு பெட்ல போய் உட்காருங்க. என்னடா படுத்திருக்கிறேன், நல்லா ஜோம் பண்ணிட்டு இருந்தேன், என்ன எழும்பி பக்கத்துல ஒரு ஃப்ரெண்டு பெட்ல போய் உட்காருன்றாருன்ட்டு சரி நானும் தயக்கத்தோட எழும்பி என் பக்கத்துலேயே ஒரு 2 ஸ்டெப் ஒரு 3 ஸ்டெப் தள்ளி முன்னாடி என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தான். அந்த ஃப்ரெண்டு பேர் இன்னும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, ஜோனத்தான் லால்ஃபரந்தங்கா. ஏன்னா அவருடைய நேட்டிவ் ரொம்ப மறந்துட்டேன், 13 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். அவர் மேகலையாவோ சம்திங் மிசோரம் நினைக்கிறேன். என் ஃப்ரெண்டு அவர், நான் போய் அவர் பெட்டில் உட்காந்தேன். அந்த டயத்தில் அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா, அவங்க ஹோம் டவுன், அவங்க ஒரு ட்ரைப், அவங்க அம்மா கிட்ட ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்தார். நான் அமைதியாக உட்காந்து என்னை கம்பெனி என்னன்னு என்ன கேட்டார். நான் சொன்னேன், ஒன்றும் நோ ப்ராப்ளம், யூ கண்டினியூ, நான் ஜஸ்ட் சிட்டாங்க, நான் உட்காருவேன், நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆண்ட்ரை கொண்டு வந்து உட்கார வச்சார். அவ்வளோதான் எனக்கு தெரியும், நான் என்ன பண்ண போகிறேன், எது செய்ய போகிறேன் எதுவுமே தெரியாது. ஆனால் என் ஃப்ரெண்டு அவங்களுடைய அம்மாட்ட பேசிக்கிட்டு இருக்கிறார். என்ன பேசிக்கிட்டு இருக்கிறாருன்னா, அவங்க சொந்த தாய்மொழியில பேசுகிறார், மலைவாழ் மொழியில் பேசுகிறேன். பேசுனா நான் பேசி காமிச்சு சிரிச்சுருவீங்க, அப்படி ஒரு லாங்குவேஜில் பேசுகிறேன். நானும் உட்காந்துருக்கிறேங்க, நான் அப்படி கவனிச்சுட்டே இருக்கிறேன். ஆவியானவர் எனக்கு அப்போ உணர்த்துறாரு. அவன் உன் ஃப்ரெண்டு என்ன பேசுகிறான்னு தெரியுமான்னு கேட்டார். எனக்கு எப்படி தெரியும் ஆண்டவரே, அவன் ஏதோ உணர்றான், ஒன்றுமே புரியல, பல என்னென்னமோ சொல்கிறான், என்ன சொல்கிறானே தெரியல ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது அவன் இந்த ஆண்டவர் என்று சொன்ன ஒரு காரியம், அவன் பேசுறது உனக்கு வேற புரியாமல் இருக்கலாம், அங்கே கேட்குற யாருக்கும் ஒருவருக்கு புரியுது. நீயும் உன் மேல நான் ஊற்றி உனக்குள்ள தேவன் நான் தந்தறின அந்த அந்நிய பாஷை குறித்து சந்தேகப்படாத. உனக்கு வேணா புரியாம இருக்கலாம், அது தேவனோடு கூட ரகசியங்களை பேசுவதற்கு சமானம். நான் யோசித்து பார்த்தேன், அப்பதான் எனக்கு புரிஞ்சிச்சு, நான் பேசுற அந்நிய பாஷை கூட நல்லா இருக்கு, அவன் பேசுற மொழி என்ன இல்லை, கேட்கிற மாதிரி இல்லை. அப்ப புரிஞ்சுக்கிட்டேன், ஆமா நான் பேசுற அந்நிய பாஷை கூட எப்படி இருக்கு, கொஞ்சம் கேட்கிற மாதிரி இருக்கு. அவன் பேசுன லாங்குவேஜ் பேசி காமிச்சிருவீங்க வேண்டாம், அப்படி இருந்துச்சு. அன்னையில இருந்து அந்த சந்தேகம் எனக்கு வாழ்நாளில் வந்ததே இல்லை. உங்களை ஆவியானவர் உங்களுக்குள்ள அப்படி சந்தேகம் வர வேணாம். ஆண்டு உங்களுக்கு அந்நிய பாஷையில தராரு, அதை பேசுங்க. அது உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம், அது தேவன் உங்களை நிரப்பினால் தேவன் தருகிற அந்த வார்த்தைகள். அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனோடு ரகசியங்களை பேசுகிறான். அந்நிய பாஷை பேசுவதை தடை பண்ணாதிருங்கள். அவள் உங்களை காட்டினால் அதிகமான பாஷைகளை பேசுகிறேன் என்றார். அல்ல ஆவியில நிரப்பப்பட்டு ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடு விண்ணப்பம் பண்ணுவேன். அல்ல ஆவியில நிரப்பப்பட்டு அந்நிய பாஷைகளை பேசுங்கள். தேவன் உங்களுக்கு தருகிற பாஷைகளை தைரியமா பேசுங்கள். கர்த்தர் உங்களை நிரப்ப வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வது எப்படி? தாகத்தோடு இருக்க வேண்டும், ஜெபத்தோடு இருக்க வேண்டும், கீழ்ப்படிதலுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவன் நம்மை தமது ஆவியை ஊற்றுவார். ஒரு சம்பவத்தை சொல்லி உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு, அப்ப நான் கல்கட்டா பகுதியில் ஒரு இடத்துல சபைக்கு செய்தி கொடுக்க அழைக்கப்பட்டிருந்தேன். அப்ப நாங்கள் போய் ஊழியர் செய்யும் போது அன்றைக்கு ஆண்டவர் கிருபையில பெந்தேகோஸ்தே நாள், இது போல ஒரு பெந்தேகோஸ்தே நாள். நான் எடுத்து ஜெபம் பண்ணும்போது ஆவியானவர் எனக்கு பரிசுத்த ஆவியை குறித்து பேசும்படியான ஒரு ஏவுதலை கொடுத்தார். நான் ஒரு ஷார்ட்டா ஒரு சின்ன மெசேஜ் எடுத்து ஒரு பரிசுத்த ஆவியை குறித்து அந்த சபையாருக்கு நான் பிரசங்கம் பண்ணி முடித்தேன். பிரசங்கம் பண்ணி முடித்து ஒரு 5 நிமிஷம் ஜெபம் நடத்தினேன். 5 நிமிஷம் ஜெபம் நடத்தி நேரம் ஆயிடுச்சு, சரியா முடிக்க வேண்டிய நேரம். நான் நிறைவு ஜெபம் பண்ணி நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்லி நிறைவு ஆராதனையை முடித்து விட்டேன். முடிச்சுட்டு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஒரு சகோதரி
அந்நிய பாஷை பேசி துதிச்சுக்கிட்டு ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நானும் யோசித்தேன், என்னடா நம்ம ஜோம் பண்ணி முடிச்சிட்டோம், நம்ம கொஞ்சம் அதிக பிரசங்கிட்ட நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு நான் நினைச்சேன். இன்னும் 2 நிமிஷம் துதிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அப்படியே கொஞ்சம் அடங்குனாங்க. சரி, நான் கண்டுக்கல. ஜெபம் ஆராதனை முடிஞ்சவங்க எல்லாரும் வந்து ஜெபிக்க வந்தாங்க. ஜெபம் பண்ணி போகும்போது அந்த சகோதரி வந்து ஜெபம் பண்ண வந்தாங்க. ஜெபம் பண்ண வரும்போது, ஐயா நான் ரட்சிக்கப்பட்டு 15-20 வருஷம் ஆச்சு. நான் அபிஷேகம் வேணும் அபிஷேகம் வேணும் ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். அபிஷேகம் வேணும் காத்துக்கிட்டே இருந்தேன். ஆண்டவரே எனக்கு எப்ப அந்த அபிஷேகம் தருவீங்க ரொம்ப எதிர்பார்த்தேன். எந்தெந்த கூட்டத்துக்கு போனேன், அங்க போனேன், இந்த போனேன், எங்கெங்கயோ போனேன் பாஸ்டர். எனக்கு இந்த அந்நிய பாஷை அடையாளம் இல்லையே, என் மேல அந்த ஆவி நிறைவு இல்லையே என்று எதிர்பார்த்து காத்திருந்தேன். இன்னைக்கு நான் பிரசங்கத்தை கேட்கும் போதே நான் விசுவாசத்தோடு இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சேன். நான் கண்ண மூடி நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கன்னு சொல்லும் போதே ஆவியானவர் என் மேல ஊற்ற ஆரம்பிச்சுட்டேன். என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல பாஸ்டர். என்னை ஆவியானவர் பரிபூரணமாய் நிரப்பினார். பற்பல வார்த்தைகளை பேசும்படி கர்த்தர் உதவி செய்தார் சொன்னாங்க. அல்லேலூயா. எனக்கு அவங்க பேரு தெரியல, அவங்களுக்கு நான் தனியா ஜெபம் பண்ணல, அவங்க மேல கையை வைக்கல, ஒண்ணுமே செய்யல. அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை தாகத்தோடு எதிர்பார்த்தார்கள், ஜெபத்தோடு காத்திருந்தார்கள், வசனத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். தேவன் தமது ஆவியை அவர்கள் மேல் ஊற்றினார். நீங்க இருக்கிற பிள்ளைகள் உங்க எல்லாரையும் நான் உற்சாகப்படுத்துறேன். ஆவியானவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை இழந்து போயிடாதீங்க. ஏதோ வாழ்ந்தோம் ஏதோ இருந்தோம் இல்ல, இந்த நிறைவை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் விரும்புகிறார். விசுவாசத்தோடு இருங்க, ஜெபத்தோடு காத்திருங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. தேவன் தமது ஆவியை உங்கள் மேல் ஊற்றுவார். அல்லேலூயா. ஒருவேளை ஆண்டவர் உங்களை நிரப்பலன்னு சோர்ந்து போகாதீங்க. தேவன் தமது பிள்ளைகளை கைவிடுகிற தகப்பன் அல்ல. இன்றைக்கு நீங்கள் ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும் என்று எதிர்பார்த்து வந்திருந்தால் இன்றைக்கு தேவன் உங்களை நிரப்ப உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த ஒரு காரியம் சீக்கிரமா பார்த்துடலாம். நான் பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றதால் எனக்கு இருக்கிற நன்மை என்ன, எனக்கு இருக்கிற ஆசீர்வாதம் என்ன? முதலாவது காரியம் சீக்கிரம் வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16-17 வசனம். அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். 17ஆம் வசனம். அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியை பெற்ற தேவ பிள்ளைகளே, நாம் பரிசுத்த ஆவியை பெற்றதால் ஆண்டவர் நமக்கு கொடுத்த நன்மை என்ன தெரியுமா? இயேசு அழகாய் சொல்கிறார், நான் என் பிதாவை வேண்டிக் கொள்ளும் போது உங்களுடனே கூட என்றென்றைக்கும் இருக்கிற தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். ஹல்லேலூயா. முதல் ஆசீர்வாதம் என்னவென்றால், ஆவியின் நிறைவை பெற்ற நம் ஒவ்வொருவரோடு கூட ஆவியானவர் என்றென்றைக்கும் இருப்பார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களுக்கு அப்படிப்பட்ட வாக்கியம் அல்ல. அவ்வப்போது தேவாவியானவர் வந்து அவ்வப்போது தேவாவியானுடைய பணியை பழைய ஏற்பாட்டு காலத்தில் செய்தார். நிலைவரமான ஆவி இல்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிற ஆண்டவரை இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட நமக்கு என்றென்றைக்கும் இருக்கிற தேற்றரவாளன் நமக்கு உண்டு. அல்லேலூயா. நீங்களே பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம் என்று அறியீர்களா? பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்ற அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் தனித்து அல்ல, தேவ ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கையை வைத்து சொல்லுங்க, நான் தனித்து அல்ல, தேவ ஆவியானவர் என்னோடு இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அவர் சத்திய ஆவியானவர். வேதம் சொல்லுகிறது, அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருந்து இயேசுவினுடைய வார்த்தையை நினைப்பூட்டுவார், சத்தியத்தின் பாதைகளை நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசத்தோட ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அவர் நம்மை உணர்த்துகிற தேவன். நான் பொதுவா எல்லாத்தையும் கேட்பேன். நான் கேட்கறதில்ல, எல்லாரும் சொல்லுவாங்க. சர்ச்சுக்கு வரவங்க வராதவங்க கூட சும்மா இயேசுவை தெரிஞ்சா போதும், இயேசுப்பா என் கூடயே இருக்கிறாருவாங்க. யாராவது கேட்டா போதும், என்ன சொல்லுவாங்க? இயேசுப்பா என் கூடவே இருக்கிறாருவாங்க.
காட்டுங்க பிரதர் சிஸ்டர்னா காட்ட முடியாது பாத்தீங்களா? அதனால என்ன பண்ணிடுவாங்க? நான் சொல்றது புரியுது. உங்ககிட்ட வந்து கேட்டா ஏசுபா கூட இருக்கிறவங்க கேட்டா முதல்ல 2 தலா ஆட்டுவீங்க. ஏசுபா கூட தான் இருக்கு. ஏன்னா காட்டுங்க சிஸ்டர் என்ன பண்ண முடியாது. என்னப்பா சொல்லி கேட்டீங்க? உள்ள இருக்கிறார், ஆவியா இருக்கிறார் அப்படின்றீங்க. எப்படி நான் பார்க்க முடியும்? ஆண்டு கிருபையில நான் ஒரு சின்ன ஒரு அடையாளம் சொல்லுவேன். உங்களோட ஆண்டவர் இருக்கிறாரா? நிறைய உண்டு. நான் முன் வைக்கிற ஒரு காரியம். நான் 2007ஆம் ஆண்டு நினைக்கிறேன், 2007-8 நான் அபிஷேகம் பெற்றேன். ஒரு 19 ஆண்டுகள் 20 ஆண்டு 19 ஆண்டுகள் ஆவியானவரோடு நெருங்கி இருக்கிற கிருபையை தாழ்மையை கற்று தந்தார். நான் சொல்ற ஒரு அடையாளம் வசனத்தின்படி உங்களோட ஆண்டவர் இருக்கிறாரா? அதுக்கு அடையாளம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வேதம் சொல்கிறது இந்த சத்திய ஆவியானவர் நம்ம என்ன பண்ணுவாரா? சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். அவர் என்ன பண்ணுவாரா? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்திற்கு குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அன்பானவர்களே, உங்களோட உண்மையிலே ஆண்டவர் இருக்கிறார் என்பது அடையாளமா நான் தாழ்மையா வைக்கிற ஒரு காரியம், முதன்மையான காரியம், நீங்கள் தவறும் போது இடரும் போது ஆவியானவர் உங்களை உணர்த்துகிறாரா? உங்களுக்கு அந்த உணர்த்துதல் இருக்கா? மகனே மகளே, இது தேவனுக்கு பிரியமில்லாதது, பாவம், அசுத்தம், தீமை, இது இந்த வழி சரியான வழி அல்ல, இது பாவத்தின் வழி, இந்த வழி இப்படி பேசாத, இப்படி நடக்காத, இதை செய்யாத, இப்படி செய்யறியே, இது தவறானது என்கிற உணர்த்துதல் இருக்கா? அந்த உணர்வுகள் இருக்கா? ஆவியானவர் உங்களை உணர்த்துகிறாரா? நீங்கள் இடரும் போது, பாவம் செய்யும் போது, நீங்கள் ஜெபிக்காத போது, நீங்கள் தேவனை தேடாமல் இருக்கும் போது, நீங்கள் கர்த்தருக்கு உண்மையில்லாதவர்களா இருக்கும் போது, பாவத்தின் பாதையில போகும்போது ஆவியானவரால் உணர்த்தப்படுகிறீர்களா? அப்படிப்பட்டவங்களா இருந்தா நீங்க பாக்கியவான்கள். தாழ்மையா சொல்றேன், ஆண்டவர் உங்களை நடத்துகிறார், ஆவியானவர் உங்களை வழி நடத்துகிறார். சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், தாழ்மையா உங்களை உற்சாகப்படுத்துற இந்த உணர்த்துதல் உங்களுக்கு வேண்டும். ஆவியானுடைய உணர்த்துதல் வேண்டும். பெரியவர்களே, உங்களை தாழ்மையா உற்சாகப்படுத்துகிறேன். ஆவியானுடைய உணர்த்துதல் நமக்கு தேவை. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, ஆமா பாஸ்டர் இருந்துச்சு, அது ஒரு காலத்துல இருந்துச்சு, ரட்சிக்கப்பட்ட போது இருந்துச்சு, அபிஷேகம் பெற்ற போது இருந்துச்சு, இப்பெல்லாம் இல்ல அப்படின்னு கேட்டா, ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர்களுக்கு விலகி இருக்கலாம். பாருங்க, வேதத்துல பார்க்கிறோம், சவுல் மேல் இருந்த கர்த்தருடைய ஆவியானவர் அவனை விட்டு என்ன பண்ணினாரா? விலகினார். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். அன்பானவர்களே, உங்களை உற்சாகப்படுத்துற இந்த காலை நேரத்துல ஆவி நிறைவை பெற்றவர்கள், நான் ஏதோ ஆவியான நிறைவை பெற்றுட்டேன் அந்த ஒரு இதுல இல்லாம அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று உணர்ந்து அவரோடு இசைந்து வாழ கர்த்தர் கிருபை தருவாராக. அவருடைய நடத்துதலுக்கு செவி கொடுத்து அவருடைய உணர்த்துதலுக்கு கீழ்ப்படிந்து நடந்து பாருங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். கரங்களை குரலையா சொல்லலாமா? ஹalleluya. பரிசுத்த ஆவி நிரப்புதலால் வருகிற நன்மை என்ன? ஆவியானவர் என்னோடு கூடவே இருக்கிறார். இரண்டாவது காரியம், சீக்கிரமா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கலாம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியில் கடைசி வரையிலும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். கரம் ஏற்றி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியம், பரிசுத்த ஆவியின் நிறைவு ஏன் ஒவ்வொரு விசுவாசிக்கு தேவை? அப்படி இருப்பதால் வருகிற நன்மை என்ன? ஆண்டவர் இயேசு அழகாய் சொல்கிறார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து, ஆங்கிலத்துல இருந்து ரொம்ப அருமையா இருக்கும், you will receive the power. அந்த கிரேக்க பதம், அந்த இந்த வார்த்தையின் கிரேக்க மொழிபெயர்ப்பு the dunamis, வல்லமை, தேவனால் வருகிற வல்லமையால் நீங்கள் நிரப்பப்பட்டு சாட்சிகளாய் மாறுவீர்கள். இரண்டாவது நன்மை என்ன? நாம் சாட்சியாய் மாற தேவ வல்லமையை கர்த்தர் கொடுக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பரிசுத்த ஆவி நிறைவு பெற்ற அன்பானவர்களே, நீங்க சாதாரணமான ஆள் அல்ல. பக்கத்துல இருக்கவங்க சொல்லுங்க, நீங்க பரிசுத்த ஆவியை பெற்றுட்டா சாதாரணமான ஆள் அல்ல. உங்களோட ஆண்டவர் இருக்கிறார், தேவ வல்லமை இருக்கிறது, உங்களை கர்த்தர் சாட்சியாய் மாற்றுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹalleluya. நான் எப்படி சொல்லுவேன்? நான் பார்த்த விளம்பரம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். சச்சின் டெண்டுல்கர் சொல்வார், பூஸ்ட் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி. இப்போ நிறைய பேர் மாத்திட்டாங்களோ, இப்போ யாராவது சொல்றாங்க தெரியல, அப்படி சொல்லுவாங்க. ஆனா ஒரு விசுவாசியின் சீக்ரெட் ஆஃப் தி எனர்ஜி இஸ் தி ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவர் தான் ஒரு தேவ பிள்ளையின் வாழ்வின் வல்லமையின் ரகசியம்.
இந்த காலை நேரத்தில் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். பரிசுத்த ஆவியினால் நாம் நிரப்பப்படும் போது சாட்சிகளாய் மாற தேவன் தமது ஆவியின் வல்லமையை கொடுக்கிறார். நம்ம மாம்சத்தால முடியாத அன்பானவர்களே, நம்ம மாம்சத்தால நீதிமான்களாய் இருப்பதோ, நம் மாம்சத்தால சாட்சியாளர்களாய் மாறுவதோ அது கூடாத காரியம். தேவனுடைய ஆவியின்படி நடக்கிறவர்கள் மாம்ச சிந்தையை ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. மாம்ச சிந்தைக்கு விரோதமாய் எழும்ப ஆவியின் சிந்தை நமக்கு அவசியம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பும் போது ஆவியானவர் நம்மை வல்லமையாய் மாற, சாட்சியாய் மாற கர்த்தர் அனல் மூட்டுகிறார். ஹல்லேலூயா. இந்த வல்லமை நமக்குள்ளே வரங்களை கொடுக்கும். இந்த வல்லமை நமக்குள்ளே கனிகளை கொடுக்கும். இந்த வல்லமை நமக்குள்ளே கிருபைகளை கொடுக்கும். உனக்குண்டான வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பு. அன்பானவர்களே, ஏதோ வந்தோம் ஏதோ போனோம் மட்டும் இருக்க கூடாது. சிலர் பாருங்க, விசுவாசியா ஏதோ இருக்கிறோம் பாஸ்டர், விசுவாசிச்சோம் விசுவாசிக்கிறோம் விசுவாசித்துக் கொண்டே இருப்போம். சோதனை அல்லேலூயா. சில விசுவாசி எப்படி இருப்பாங்க, இயேசு விசுவாசிக்கிறீங்களா, விசுவாசிக்கிறோம் பாஸ்டர், விசுவாசிக்கிறோம் விசுவாசிச்சுக்கிட்டு இருக்கிறோம், கடைசி வரை எப்படியே தான் இருப்போம், விசுவாசியாகவே இருப்போம். அன்பானவர்களே, அந்த நிலைமை வேண்டாம். கொஞ்சம் முதிர்ச்சிக்கு நேர கடந்து போகலாம். நம்ம ஆவியான வல்லமையாய் பயன்படுத்த விரும்புகிறார். உங்க கரங்கள் மூலமா கர்த்தர் அற்புதங்கள் அடையாளங்களை செய்வார். இந்த வாரத்தில் நீங்க யாருக்காவது ஒரு ஆளுக்கா ஜோம் பண்ணீங்களா? யாராவது ஒரு ஆளை போய் பார்த்து ஜோம் பண்ணீங்களா? எனக்கு யாராவது ஜோம் பண்ண மாட்டாங்களான்னு எதிர்பார்த்தோம் பாஸ்டர். மாசம் மாசம் வர்றீங்க எங்களுக்கு ஜோம் பண்ண, எப்போ வருவீங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்க யாருக்காவது ஜோம் பண்ணீங்களா? நீங்க யாராவது சந்திச்சீங்களா? கர்த்தர் உங்க மூலமா அற்புதங்கள் அடையாளங்களை செய்ய விரும்புகிறார். உங்க மூலமா கர்த்தர் அநேகர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்க வாயின் வார்த்தைகள் அநேகருடைய காயங்களை ஆற்றும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிச்சா ஒரு ஆமென் சொல்லிருப்பீங்க, ஒரு அல்லேலூயா சொல்லிருப்பீங்க. சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. நாம் ஒரு தேவ ராஜ்யத்தில் பயனுள்ள பாத்திரமாய் மாற கர்த்தர் விரும்புகிறார். உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள். சோத்திரம். நம்மளால நம்ம வீட்டையே கலக்க முடியல. சோத்திரம். அல்லேலூயா. எங்க உலகத்தை கலக்க, வீடு கலங்குது, வேற மாதிரி கலங்குது. அது எங்க உதய பாத்திரங்கள் பறக்கிறது என்ன? அப்படிலாம் இல்லைன்னு சொல்றவங்களா சோத்திரம் சொல்லி அழகிய சொல்லுங்க பார்க்கலாம். டாக்டர் சன்ன பிரசங்கம் சரிதானோ? அன்பானவர்களே, தேவராஜ்யத்தில் கர்த்தர் நம்மை பயனுள்ள பாத்திரமாய் இருப்பார். நம் மூலமாய் கர்த்தருடைய வல்லமை சாட்சியாய் மாறுபடி, வல்லமையாய் மாறுபடி, நம்மை இந்த உலகத்துக்கு வெளிச்சங்களாய் உப்புகளாய் இருக்கும்படி கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. அது இருந்து பாருங்க, ஆவியானவர் உங்க வாழ்க்கையில எல்லா விதங்களிலும் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவரே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பாய். ஹல்லேலூயா. நமது குடும்பத்துல சாட்சி, வேலை ஸ்தலத்துல சாட்சி, இருக்கிற இடத்துல சாட்சி, சபையில சாட்சி, இப்படி எல்லா விதங்களிலும் கிறிஸ்துவுக்கென்று சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ ஆவியானவர் நம்மை வல்லமையாய் பலப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. இது நமக்கு தேவன் கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். கடைசி ஒரு காரியம், இதோட நம்ம முடிக்க போறேன். பரிசுத்த ஆவியின் நிரப்புதலால் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், நன்மை என்ன? எடுத்து வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதிய நிருபம் 8ஆம் அதிகாரம் 11வது வசனம். அன்றியும் இயேசுவே, மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே, உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியை பெறும்போது தேவன் நமக்கு வைத்திருக்கிற நன்மை என்ன? முதல் காரியம் பார்த்தோம், ஆவியானவர் நம்மோடு கூட என்றென்றைக்கும் இருப்பார். இரண்டாவது காரியம் பார்த்தோம், நாம் சாட்சியாய் வாழ வல்லமையாய் ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறார். மூன்றாவது காரியம் பார்க்கிறோம், இந்த பூமியில் நம்மை பலப்படுத்தி வல்லமையாய் வாழ வைப்பது மட்டுமல்ல, சாவுக்கேதுவான நமது சரீரங்களையும் மீண்டும் உயிர்ப்பிப்பாராம். அல்லேலூயா. அன்றையும் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவியானவர் உங்களில் வாசமாய் இருந்தால் உங்கள் சாவுக்கேதுவான சரீரங்களும் உயிர்ப்பிக்கப்படும். மூன்றாவது பெரிய ஆசீர்வாதம், நாம் நித்தியமாய் வாழ ஆவியானவர் நம்மை மீண்டும் உயிர்ப்பிக்கிறார். அவருடைய வார்த்தையை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், அவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். உலர்ந்த எலும்புகள் எப்படி உயிரடையும்? கர்த்தருடைய ஆவி வந்தபோது அது உயிரடைந்து ஒரு பெரும் சேனையாய் மாறினது. அன்பானவர்களே, இந்த காலை நேரத்தில் நீங்கள் பரிசுத்த ஆவியின் நிச்சயத்தை பெறுவீர்கள் என்றால் நீங்கள் நித்திய ஜீவனுக்கு ஏதுவானவர்கள் என்கிற உறுதிப்படுத்தலை கர்த்தர் தருகிறார்.
வேதம் சொல்கிறது, நீங்கள் முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவர். நீங்கள் முத்திரிக்கப்படுகிறீர்கள், உறுதிப்படுத்தப்படுகிறீர்கள். நீங்கள் தேவ பிள்ளைகள் என்று, நீங்கள் கர்த்தருடைய ஜனம் என்று முத்திரிக்கப்படுகிறீர்கள். நீங்கள் பரிசுத்த ஆவியின் நிரப்புதலை பெறும்போது நிச்சயமாய் வாழும்படி ஆவியானவர் நம்மை உயிர்ப்பிக்கிறார். இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! கரங்களை சேர்த்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் ஒருவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அன்பானவர்களே, அவரை தொழுது கொள்ளுகிற எல்லாரும் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள கர்த்தர் விரும்புகிறார். ஆவியானவர் நமக்குள் வரும்போது அவர் நம்மை நித்தியமாய் வாழ முத்திரித்து அவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானவராய் நமக்குள் காணப்படுகிறார். இந்த 3 ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியின் நிறைவுகளை பெற்ற எல்லாருக்கும் இந்த ஆசீர்வாதம் உண்டு. இந்த காலை நேரத்தில் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். தேவன் உங்களுக்கு தந்த ஆசீர்வாதங்களை பற்றி கொண்டு இன்னும் அவருக்காக எழுப்பி பிரகாசிக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த நிரப்புதலை பெறாவிட்டால் நான் முதல் சொன்ன 3 காரியங்களை நினைத்துக் கொள்ளுங்கள். அவர் மேல் தாகமாய் இருங்கள், அனுதினமும் ஜெபம் பண்ணுங்கள், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். கர்த்தர் உங்கள் மேல் தமது ஆவியை ஊற்றுவார். பரிசுத்த ஆவியை பெற்ற தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு தேவன் வைத்த நன்மைகளை நினைத்து பாருங்கள். ஆவியானவர் உங்களோடு என்றென்றைக்கும் இருப்பார். உங்கள் மேல் தேவன் தமது வல்லமையை வைத்திருக்கிறார், மறந்து விடாதீர்கள். அந்த வல்லமையை புதைத்து போடாதீர்கள், ஆனால் முட்டி எழுப்புங்கள். அந்த ஆவியானவர் நம்மை உயிர்ப்பிப்பார், நித்திய ஜீவனுக்காக நம்மை உயிர்ப்பிப்பார். கர்த்தருக்குள் வாழ்வோம், ஆவியானவருக்குள் நடப்போம். ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆண்டவருடைய வசனத்தை பற்றிக் கொண்டு வாழ்வோம். கர்த்தர் உங்களையும் என்னையும் நமது சபையையும் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பாராக. வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. உங்க வாழ்வில கர்த்தர் விடுதலையை வைத்திருக்கிறார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். உங்க வாழ்க்கையில கர்த்தர் தமது ஆவியினாலே எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா.